குட் டே, லவ் மேரேஜ் என்று தொடரும் வெற்றிகள், காலமும் நேரமும் கைகோர்க்கும் உங்கள் வியர்வை துளியின் வெற்றி தீபங்கம். உயரமானவன், சினிமாவில் உயர்ந்து வருபவன். அழைக்கிறோம் ரமேஷ் திலக் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் கவிதா. எனக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் ஆசையாகவே இருப்பேன். என்ன சொல்ல போகிறீங்கன்னு தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் பினாய் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்டா படம் ஒன்றுன்னு பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும், அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார். உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ணன். அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு நான் பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பினாய் கூட இது என்னோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் நிறைய இருக்கார் அவர். ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர். இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அது ஒரு ஹீரோ நினச்சிருந்ததுன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்றைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் அ லாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். ஜிவி சார், நிறைய தகவல் நியூஸாக இருக்கே, சொல்லவே இல்லையே. இன்னும் 4 இருக்கா? சரி, போகிறப்ப சொல்லிட்டு போங்க, அடுத்த ப்ரெஸ் மீட்டிங் எங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சினிமா அவர் பின்னிய நட்பு வட்டம், லட்சத்தில் ஒருவனாய் லட்சியத்தில் உயரியவனாய் இருக்கும் நடிகர் முத்துக்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஜிபே பண்ணிடுறாங்க கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அடுத்து ரமேஷ், அவங்க கூட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு எப்போயுமே இருக்குது. என் தம்பி தான் ரமேஷ் எப்போயுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினாக நீங்கள் வரீங்க, பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமோட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கும். மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்கள் கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன், ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கெல்லாம் என்னால் தோணுது, பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், பெரிய லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கதையின் நாயகனாக படத்துக்கு படம் பெரும் நம்பிக்கையுடன் அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்களை பேச அழைக்கிறோம். கவிதாக்கா, தேங்க்ஸ்க்கா. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் எ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்கக்கூட இல்லை, அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது, இல்லை ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணாமல் அது எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஜெஸ்டராக இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதை தொட்டு ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு. பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே, யா. ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். முத்தண்ணே ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர். நான் வணக்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அதான் அது மட்டும் போச்சேன்னு சரி பார்த்தேன், வேறு ஒன்று. மாரணையா தேங்க்ஸ்ண்ணே. மாரணையா நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது சும்மா எல்லாம் அரட்டை அடிச்சிக்கிட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ வந்து ஏதாவது கவுண்டராக ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம். ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே சிரிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார். பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஐயா. அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போதில்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டு அவங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்தில் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாதி ப்ரொமோஷனில் அவர் தான் இருக்கார். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டார்லிங். ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஐம் சாரி. கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன். பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பதட்டமே படாமல் வேலை செய்வார். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஹி இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார் தனஞ்சயன் சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் கோடம்பாக்க புது வரவுகளில் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இவர் மீது பட வேண்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கிரிஜா ஹரி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பற்றி, ஒர்க் பண்ண எல்லாரை பற்றியுமே. நல்ல டீமில் ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும், நல்ல ரோலில் ப்ளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
பட்டாம்பூச்சி பரிசளிக்கும் வண்ணக் குவியலாக, புதைந்து கிடக்கும் முத்துக்களாக, இதயத்தை கிடத்திச் செல்லும் மலர்வனம் போல உன்னை சுற்றிய ஒளிவட்டம். என்ன சொல்லப் போகிறாய்? தேஜு அஸ்வினி சில்லாஞ்சிருக்கியாக இங்கே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஜயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவரும் மென்மையானவர், மென்மையானவை, இதய துடிப்பின் இன்னொரு பரிமாணம், சொல்லாமலே வந்து நம்மை சொல்ல வைத்த இயக்குனர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணார். சார் இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலபரேட் பண்ணார். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார் இவர். நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவிட்ட இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாருன்னு பார்த்து எந்த இடம் கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அப்படி இருக்குது. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஜிவி. வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார், உங்களுடைய இந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஐடி பசங்களின் இதய சுவாசத்தை இடம்பெயர்த்து வைத்த இயக்குனர், அசைந்தாடும் பூவுக்கும் அழகான காற்றுக்கும் இருட்டை உரசி நட்பு, காதல், காமம் என்று சொன்ன பேச்சுலர்ஸ். அது மட்டுமல்ல, ஈழம் சொல்லும் ஒரு ஆழக்கதை தந்த 18 மில்ஸ் தந்த இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தனஞ்சயன் சார் தான் கூப்பிட்டாங்க. சார் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சார். அதாவது இந்த இனிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் வந்து அதோட டேட் தள்ளி போகுதுன்னு எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணி திரும்ப அதை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வரங்கிறது அது அவ்வளோ ஜோக் இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும். நான் ஜிவி சார், தேஜு, நீலேஷ் எல்லாம் வந்து ஒரு 3 நாளாக ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிருக்கோம். இதில் வேறு ஜிவி சார் வந்து மதுரை வேறு போயிட்டு வந்திருக்காரு. மாறன் அவர்கள் பற்றி வந்து எனக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நான் கதை சொல்ல போகையில் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தோட சாயலே இல்லாமல் வேறு ஒரு படம் பண்ணணுன்னு நினைப்போம்ல. மாறன் அவர்கள் வந்து 3 படமும் ஒரே ஜானர், த்ரில்லர், அப்படியே மொத்தமாக
தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த த்ரில்லை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து சூப்பர் சார். அப்புறம் குயிக்காக வந்து எடிட்டர் லோகேஷ், என் ஃப்ரெண்டு, பேச்சுலர், அவன் தான் பண்ணான். ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் தான் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு அந்த எஃபிஷியன்சி வந்து பயங்கரமாக இருக்குது. கூகுள் சூப்பர் ஒர்க், கூகுள் நைஸ். அண்ட் தேஜு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கீங்க. அண்டு எங்கள் சார் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கும். எங்கள் சாருக்கு வந்து செட்டில் டீ கொடுக்குறவங்க கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். அந்த ஏதா அவன் வேகமாக போகல வேணப்பா குறுக்க போகிறான் அப்படி சார். ஆனால் ஜிவி சார் எப்படின்னா காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் என்னை குளிக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் அங்கேயே வந்து சார் இப்படி தான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் ஆக்டர் அவர். நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க மாறன் சாரை வந்து. ஜிவி சார் பியூட்டிஃபுல் சார், செம்மையாக இருக்குது லுக்கு. அப்புறம் ஆக்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீலேஷ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ வந்து இதில் வந்து இருக்கிற அந்த ட்ரெய்லரில் வர ஒரு சின்ன போர்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்ஷன் வந்து அண்ட் எவ்ரி திங் நல்லா இருக்குது, ப்ராமிஸாக இருக்குது ட்ரெய்லர். டெக்னிக்காலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம். வந்து படம் பார்த்து அதை பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சாதிய ஒடுக்குமுறை சம்பவங்களை வைத்து ஜிவியை வேறு ஒரு தளத்தில் இயக்கி மாணவ அரசியலை கொடிபிடித்து கோடம்பாக்கத்தில் காட்டிய ரிபேல் இயக்குனர் நிகேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிளாக்மெயில் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு க்ரியேட்டராக படத்தோட ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போகுதுன்னும் போது அது எவ்வளோ ஃபீலாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல படம் அதுக்கான டேட்டை அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல படம் கரெக்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது வெற்றி படமாக அமையும். ஜிவி சார் படத்துக்கு படம் அழகாயிட்டே போகிறாரு. சசி சார் சொன்ன மாதிரி நம்மளும் அடுத்து ஒரு படம் பண்ணணும் சார். வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. தனஞ்சயன் சார் தான் என்னை இங்கே கூப்பிட்டுருந்தார். முதல் படத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வெல்விஷர்ஸில் எனக்கு முதல் ஆள் தனஞ்சயன் சார் தான். அப்படி இந்த நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும்னு நினச்சி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வேகமாக இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சோன்னே வந்திருக்க எல்லா இயக்குனரும் ஜிவிக்கு என்ன கதை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிடணும் வாட்ஸ்அப்பில். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசு வழங்கும் உதவித்தொகையை மலையடி வார மக்களின் வாழ்க்கையை சொன்னவர், ஒளிப்பதிவு இயக்கம் என்று விளிம்பு நிலை மக்களை நிழற் படங்களாக நினைவுகள் நிறைந்த கல்வன் பட இயக்குனர் PV சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிளாக்மெயில் ட்ரைலர் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மாறன் நல்ல பழக்கம் ஆக்சஸ்லேருந்து. ஸோ மாறனோட எல்லா படமே ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கல ஆக்சுவலி அது 100% மற்ற படங்களோட இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கூகுள் விஷுவல்ஸ், சாண்ட் லோகேஷ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். அண்ட் ஜிவி சார், ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமைன்னு நான் நம்புகிறேன். தனஞ்சயன் சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நிச்சயமாக இந்த படம் வெற்றியடையும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒருவரின் திறமை மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர், நினைத்ததை முடிக்கும் வரையில் நித்தம் உழைப்பவர், திட்டங்களும் செயல்களாலும் ஒரு படத்தை அதை வெற்றியில் முடிப்பவர். அழைக்கிறோம் தனஞ்சயன் சார் அவர்களை, இந்த படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. நன்றி கவிதா மேடம். அண்ட் வந்திருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட அழைப்பு ஏற்று வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வரும்போதே நமக்கு கொடுக்கல. அமல்ராஜ் சார் அண்ட் ஜிவி சார், டைரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுங்க. அங்கே சார் சார் நீங்கள் 2 பேர் சேர்ந்து அங்கே நில்லுங்க சார் நடுவில். அப்படியே சசி சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ. நீங்களா அடுத்து விஜய் சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ கொடுக்கணும்.
சதீஷ் சாருக்கு அடுத்தது. அடுத்தது சங்கர், டிவி சங்கருக்கு. அடுத்தது நிகேஷ். அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் செக்ரட்டரி சிவா சாருக்கு. சார் புக்கு கண்டிப்பாக படித்தா நீங்கள் பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்கள். வேல்பாரி பாருங்கள், நல்லா ரிலாக்ஸாக படிக்கலாம், அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம். அடுத்து எங்களோட பார்ட்னர் ஜெனிமா மிஸ்டர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ. தேங்க்யூ. வேல்பாரி எல்லோருக்குமே தெரியும், ஒரு மிக முக்கியமான புத்தகம். கடந்த ஆடியோ லான்ச்சில் அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன், சார் ஒரு வால்யூம் தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார், எல்லாருக்கும் 2 வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்களா 2வது வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் 2வது வால்யூம் அமுச்சு விட்டேன். அப்படி தான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் சார்கிட்ட ஆரம்பிச்சது. நான் வந்து கால் பண்ணின்னு சார் ஒரு வால்யூம் இருக்குது அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பழக்கம். திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை. சில காரணங்களால் அந்த படத்தினுடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி சார் வாங்க படம், அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை, நாங்கள் ஆடியோ லான்ச் அப்போ கூட படம் பார்க்க முடியல. சரி ஓகே படம் பார்க்கலாம், நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு. ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா, அது ஒரு ஹீரோயிக் கதையாகவே இருக்காது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க, அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாறன். எனக்கு என்ன பிரச்சனை, ஜிவி சார் இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாருமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடிச்சோடனே கிடைக்கும். அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நிறைய பத்திரிக்கையில் நம்ம படிக்கிறோம், இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே உங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க. மூமாறன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு. லிங்கா அவ்வளோ சூப்பர், அதாவது எனக்கு பிடிச்சது. ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டரு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவை நடிக்கிற தாவூத் படமும் வருது 12ஆம் தேதியில். ஆல் தி பெஸ்ட் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத். அண்ட் உங்கள் பாருங்கள், ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது, ஹீரோவை நடிக்கிற படமும் வருது. உங்கள் 2 படமும் வெற்றி அடையணும். ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே ஒவ்வொரு கேரக்டருமே, பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல், தேஜஸ்வினி ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு ரொமான்டிக் ரோல், இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு. அப்புறம் முத்துக்குமார் சாருடைய இது கேரக்டர் பார்க்கணும், முதல் முறையாக பார்த்தேன். டான், மிஸ்டர் டான் என்ன டான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அதான் சொல்கிறேன் மாறன், அவரை போய் டான் ஆக்கிட்டீங்க நீங்கள். அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார். அதுவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க. என்னடா நம்மளை வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தார். அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு, ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி. 2 hour 5 நிமிஷம் தான் படம், ரொம்ப ஷார்ப்பாக போகும். அண்டு படம் பார்த்து தடால் இன்டர்வல் வந்துடுச்சு, என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மிஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது பிறகு படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே, ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர், நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாறன் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு திருப்தி வந்தது. அப்புறம் தான் அமல்ராஜ் சார்கிட்ட நான் பேசினேன், சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம். பல
டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு 2-3 மீட்டிங், அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டைப்பாக முடிஞ்சது காரணமே தயாளன் தான். தயாளன் சார் தான் நான் நன்றி சொல்லணும். தயாளன் சார் வந்து சார் நம்ம பண்ணுறோம் சார், இந்த படத்தை பண்ணுறோம் சார், கொண்டு போகிறோம் சார், எல்லாம் பண்ணுறோம் சார். அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு, இது பண்ணி ஆகணும், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. அமல்ராஜ் சாரும் சரி போராடுறாரு. உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு 12ஆம் தேதி வரும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு படம் எடுத்து வெளிவரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையாக ஒரு படத்துக்கு, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது. நான் அப்போ தான் சொன்னேன், சார் நீங்கள் இது விட்டுருங்க, நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷனு, ரிலீஸு, ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டைப்பெல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமையப்போகுது 12ஆம் தேதி. ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான, சோஷியலி ரெலவெண்ட்டான, எல்லோருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லரை வந்து மாறன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்துருப்பார். இதில் எந்த வணிக காம்ப்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும். தேவைப்படுற இடத்துல எல்லா எமோஷனும் கரெக்டாக மாறன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுதான், அந்த வெற்றி தான் அமல்ராஜ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். சினிமா இன்றைக்கி பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும், எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்தில் பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது, அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், நெகட்டிவாக வந்து விஷயங்களை பரப்பணும், எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. என்ன அஜெண்டா, யார் இவங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்படி பண்ணிகிட்டே போனால் சினிமா எப்படி வளரும்? இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்திங்கன்னா லோக்கான்னு ஒரு படம் வருது, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவங்க ஒரு 30 கோடியில் படம் எடுக்கிறாங்க, 100 கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா நல்ல படம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நல்ல சினிமா. இப்போது அந்த சினிமாவை அந்த உலகம் கொண்டாடும் போது, அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும் போது, அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம்ல, எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து. ஆனால் இங்கே என்னென்னா, ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக, ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்ருக்கு கடந்த 2 வருடங்களாக. ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாரே போயிட்டுருக்கு. இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். மக்கள் இன்றைக்கி நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன், பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு 100 பேரோட நான் ஒன்றா உட்காந்து பேசிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது, சார் யூடியூப்பில் இப்படி வந்துருச்சு சார், இதில் இன்ஸ்டாவில் இப்படி வந்திருக்கு சார், இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து, சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அதான் யூடியூப்பில் வருது, அதான் இன்ஸ்டாவில் இப்படிலாம் போட்டிருக்காங்களே, இந்த படம் வந்து நல்லா இல்லை சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும்போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறது? அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்குது. அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டுரும், அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லதில்லை. சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும், என்ன குறைகள், எது நல்லா இல்லை, எது நல்லா இருக்குது, அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல, என்ன நீங்களும் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற, இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம். இவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது. அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், அதுக்கு வரைஞ்சி கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போகலாம்.
ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இன்றைக்கி 240 250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைய படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது, எல்லாருமே. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க, ஆடியன்ஸை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். எந்த அசோசியேஷன் சார்பில் நான் பேசலை. பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது, இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். ஜிவி பிரகாஷ் சாருடைய இதுதான். இங்கே எல்லாருமே சொல்கிறாங்களே, ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார், சம்பளமே வாங்க மாட்டார். அமல்ராஜா சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த அற்புதமான மனிதர். அவருக்கு என்னென்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதில்ல, எனக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே, சார் இந்த தேதியில் எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடன்னு எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டார். ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலிலேருந்து என் கூட தான் இருக்கார். ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணோம். இன்ஃபேக்ட் 6:30 மணிக்கு வெளியெடுத்துட்டு இருக்கணும், ஆனாலும் இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்கார். நாளைக்கு சைமா போனோம், அது பிறகு திருப்பி வந்து 2-3 ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறார். அவர் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் நடிகராக இத்தனை டைரக்டர் திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு. அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும். அந்த நல்ல மனசுக்கே, அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பளம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை வச்சு படம் எடுக்கிறார்ல, நம்பி படம் எடுக்கிறார்ல, அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிற ஜிவி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும். இந்த படத்தில் நடித்த, இயக்கின, அப்புறம் தயாரித்த எல்லோருக்குமே, அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டரான எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்குறோம், அடுத்த வாரம் படம் வெளிவரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம், அதுக்கான உழைப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கண்ணை நம்பாதே, இரவுக்கு 1000 கண்கள் என்று இருளில் ஒரு இழில் நகர்ந்து உணர்வுகள் உறைந்து போகும் கதைக்களங்கள் இவருடையது. பணத்தை இழக்கும் ஒருவன் அவன் சந்திக்கும் பிரச்சனைகளை கோபத்தின் எல்லைக்கே சென்று காட்டிய பிளாக்மெயில் படத்தின் இயக்குனர் மு. மாறன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பிளாக்மெயில் டீம், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், தேவையானது எல்லாருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. நான் ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தேவையான சப்போர்ட்டை எங்கள் டீமும் நானும் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அவர் இந்த படம் ஜெயிக்கணும், ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சார் தேங்க்யூ சார். அண்ட் சினிமா, ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விமர்சகர். நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட பழகிட்டு இருக்கேன். கரெக்டான படங்களை, கரெக்டான ஆட்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில் அவருக்கு நிகர் அவர் தான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சின்ன படமாக இருக்கும், கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். அந்த படத்தை தேடி போய் பார்ப்பேன், அது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்தை அங்கீகரித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி என்னோடய டீம், கோகுல் பினாய், அவர் இந்த படத்தில் இன்னொரு கண்ணாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதேமாதிரி சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மற்ற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு ரமேஷ் திலக் சார், லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ நான் எது சொன்னாலுமே முகம் சொல்லிக்காமல் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கூடுதலான நேரங்களிலிருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கினது கிடையாது. ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அட்டச்சிட்ருப்பாங்க. ஒர்க்குன்னா வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதுதான் அந்த டீம். அதே மாதிரி எக்ஸ்பெஷலி ஜிவி சார்.
ஜிவி சார் பற்றி சொல்லணும்னா எல்லார் மாதிரி தான் நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னையும் கன்சிடர் பண்ணுங்கள். நான் இதை வந்து நான் டப்பிங்கை போய் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சாரும் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொன்னார். ரொம்ப நிறைவாக இருந்தது சார் எனக்கு. பல விதங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லேட் நைட்னா அனுப்பிச்சிருக்கோம். மதியம் 2 மணிக்கு அனுப்போம், காலைல 5 மணி வரைக்கும் போகும். நான் 12 மணிக்கு அனுப்புகிறேன்னுவேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் அனுப்ப முடியும். எந்த முகம் சொல்லிப்போ இருந்தது கிடையாது அவர்கிட்ட. சார் எல்லாத்துக்கும் நன்றி சார். இவங்க எல்லாருமே எங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்கள் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசரு, தனஞ்சய் சார் எல்லாருமே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கோம். ஒரு நல்ல படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல படம் அதை நீங்கள் பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னோட 2 நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமாக அதோட மைனஸை நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தீங்க நீங்கள், என்ன விட்டு போனீங்களே அப்படின்னு. இல்லை சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம், அதில் சொல்லியிருந்தாங்க, அதனால் இதை சொல்கிறோன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள், மற்றவங்க பேசுறதை வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க. அதுதான் என்னோடய கருத்தாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், குறை இருந்தால் சொல்லுங்கள், அடுத்தடுத்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவரை அன்பால் பிளாக்மெயில் செய்யலாம், அடிபணிந்து விடுவார். இவரை பாசத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், பண்போடு பாசம் பொழிந்து நம் பக்கம் நிற்பார். இவரை மனித நேயத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், மண்டியிட்டு முன் விழுவார். மொத்தத்தில் நிலவை நாம் கைகளில் அள்ளும் பேரின்ப பரவசம் தரும் இன்னிசை இவருடையது. ஆன்மாவில் கரைந்து போகும் அசுர இசை, கண்களில் பெரும் கனவுகளோடு நம் ஜீவனில் நிறைந்த ஜீவி. பல 100 வெற்றிகளை இந்த படம் பெற்றுத்தரட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நாம் ஜிவி பிரகாஷ் அவர்களை. தேங்க்ஸ் கவிதா மேம். அந்த ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிகிட்டு இருக்காரு. அனுப்பாம மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பிவி சங்கர், ஏ விஜய் சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டார். படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லின் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாருமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு படம் பூஜை தொடங்கி தயாரிப்பாளரின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவசியம். அந்த வகையில் தயாளன் பழனி அவர்களை இப்போது நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேசலை. நாங்கள் உண்மையாக உழைச்சிருக்கோம், நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நாங்கள் தனஞ்சயன் சார் நம்பி ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துப்பாரு. நன்றிங்க, நன்றி. ஜஸ்ட் ஒரு 5 minutes ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுறாங்க. எல்லோரும் கலையாமல் ஒரு குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ். தேங்க்யூ.